அளவில்லா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றியவனாக, சாந்தி சமாதானம் இறை தூதர்கள் மீதும் இறுதியாக வந்த இறை தூதரின் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் இறை நல்லடியார்கள் மீதும் இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களின் மீதும் உங்களின் மீதும் என் மீதும் இறைவனுடைய அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு, இந்த அருமையான காலை பொழுதை கொடுத்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்லியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். திருமூலர் சொன்ன மந்திரத்தோடு நான் இந்த உரையை ஆரம்பம் செய்யலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அவர் சொன்னார், படைத்த படைப்பெல்லாம் படைத்தான் மனுவுக்காக, மனுவை படைத்தான் அவனை வணங்க என்று சொன்னார். ஆகவே மனிதனுடைய நோக்கங்களிலே மிக உயர்ந்த நோக்கம் எது? படைத்தவனை அறிதல் இல்லையா? மற்றதெல்லாம் அப்புறமா தான், செகண்டரி தேர்டரி அந்த மாதிரி வரும் இல்லையா? பணம் சம்பாதிக்கிறது, கல்வி பெறுறது, அல்லது உயர்ந்த அந்தஸ்தை அடைவது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாவதா மூணாவதா வரக்கூடிய விஷயங்கள். ஆனால் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான லட்சியம், பிரியாரிட்டி என்று சொல்றோம் இல்லையா, அது எதுன்னா படைத்தவனை அறிதல். இதை தான் இஸ்லாமும் சொல்றது, படைத்தவனை வணங்கு, படைப்புகளை வணங்காதே. படைத்தவனை வணங்கு, படைப்புகளை வணங்காதே. சூரியனை வணங்காதே, சந்திரனை வணங்காதே, பாம்பை வணங்காதே, மரங்களை வணங்காதே, செடி கொடிகளை வணங்காதே, உயிருள்ளவனை வணங்காதே, உயிரற்றவனை வணங்காதே, தாய் தந்தையரை வணங்காதே. இவங்க எல்லாரும் யாரு? நமக்காக சேவகம் செய்வதற்காக இறைவன் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் இல்லையா? வானம் நமக்கு சேவகம் செய்து, சூரியன் நமக்கு சேவகம் செய்து, மரம் நமக்கு சேவகம் செய்து, மண்ணு நமக்கு சேவகம் செய்து, தாய் தந்தையரும் நமக்கு சேவகம் செய்கிறார்கள். ஆகவே இவர்களை எல்லாம் நீ கடவுளாக்காதே. ஆகவே படைத்தவனை வணங்கு என்கின்ற வார்த்தையைத்தான் திருமூலர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இன்றைய எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதை செய்தா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. எந்த அறிவை நமக்கு கொடுக்கணுமோ அந்த அறிவை நமக்கு கொடுக்குதா? ப்ராப்பரான ஒரு சேனலில் நம்மளை கொண்டு போதா அப்படின்னா இல்லை. நாங்கள் ஒரு 2 வாரமாக பார்த்தீங்கன்னா சம்மர் கிளாஸ்க்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு நாங்கள் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோம், அவங்கக்கிட்ட பேசுகிறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஒரு 18 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களை நம்ம பேசுகிறோம். அப்போ நம்ம ஒரு வீட்டில் போய் பேசும்போது அவங்களுக்கு ஒருத்தர் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, இறைவனை நேசிக்கணும், இறைவனை அதிகமாக நேசிக்கணும், இதை யார் நமக்கு சொல்லி கொடுத்தாரோ அந்த தூதரையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நேசிக்கிறது அப்படிங்கிற அந்த வார்த்தை அந்த சின்ன குழந்தைங்களுக்கு புரியல். அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, பக்கத்தில் இருந்து நான் கேட்குறேன். ஒரு 3.5 வயசு 4 வயசு குழந்தை அதுக்கிட்ட கேட்குறேன், யாரை லவ் பண்ணோன்னு சொன்னார் அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். எப்படி? யாரை அங்கிள் லவ் பண்ண சொன்னாருன்னு கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. 3.5 வயசு குழந்தை சொல்லுது, பொண்ணை தான் லவ் பண்ணோம் அங்கிள் அப்படின்னு. எப்படி? பொண்ணை தான்? எப்படிங்க அந்த மைண்டை எப்படி போச்சு? அதுக்கு அப்படியே சொல்லிச்சு. எங்களுக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. எல்லார்கிட்டே கேட்குறோம், பசங்களை எல்லாம் உட்கார வச்சு உங்கள் ட்ரீம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறோம். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான டாபிக். பசங்க எல்லாரும் சொல்கிறான், நான் ஐஏஎஸ் ஆகணும், ஒருத்தன் டாக்டர் ஆகணும், ஒருத்தன் அட்வொகேட் ஆகணும், ஒருத்தன் போலீஸ் இன்ஸ்பெக்டராக போகணும், ஒருத்தன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் படிக்கணும், ஒருத்தன் ஸ்பேஸில் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணணும், எல்லாருமே சொல்கிறாங்க. ஒரே ஒரு சின்ன குழந்தை தான் சொல்லுது, என்னுடைய கனவு, என்னுடைய ட்ரீம் என்ன தெரியுமா? சொர்க்கத்துக்கு போகணும் அப்படி. அப்போ எந்த கட்டமைப்புல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? அப்போ இந்த கல்வி முறை நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு? இன்னொரு 8வது வயசு படிக்கிற பெண் குழந்தைகள் கிட்ட நம்ம கேட்குறோம்,
அதுக்கான பதிலை வந்து நீங்கள் பேப்பரில் எழுதி கொடுங்க, பேரெல்லாம் எழுதாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். உங்களுக்கான அழுத்தங்கள் என்ன, சமுதாயத்தில் நீங்கள் சந்திக்கிற அழுத்தங்கள் என்ன, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சந்திக்கிற அழுத்தங்கள் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி 8வது படிக்கிற கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிக்கிற பசங்க நல்லா கவனிக்கணும். கோ எஜுகேஷன்லாம் கிடையாது. ஸ்கூலுக்கு போனால் அந்த பெண் பிள்ளைங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த பெண்கிட்ட இந்த குழந்தைகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அடியே உனக்கு யார்ரி இருக்கா, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரு, அதெல்லாம் மாதிரி எனக்கு யாருமே இல்லை அப்படின்னா இந்த குழந்தைங்க சொல்லுதான், அப்போ நீ லெஸ்பியனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எப்படி லெஸ்பியனா? இப்போ எங்கே நிற்கிறோம் நம்ம? இந்த கல்வி நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்த்துருக்கு? அந்த இப்பேற்பட்ட மன அழுத்தங்கள்ல தான் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அழுவுது. ஆனால் நாம் இங்கே என்ன பேசிட்டு இருக்கோம்? இன்னைக்கும் கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சா மீன் தொட்டி முன்னால் நின்று தொழலாமா கூடாதா? இது தெரிஞ்சிட்டா இஸ்லாம் அவ்வளோதான், நிறைவு பெற்றுச்சாங்க, முடிஞ்சிச்சு இல்லை? இப்போ இந்த மாதிரி கேள்வியை தான் கேட்குறாங்க. கரண்டை காலுக்கு மேல் எவ்வளோ வந்து பேண்ட்டை உயர்த்தி வைக்கணும்? ஆமாம், இது தெரிஞ்சிச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு, இஸ்லாத்துமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, அப்படியே இல்லையா? இன்னும் இப்போ கூட அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஆகவே மறுமை பற்றிய சிந்தனை இல்லாத ஒரு கல்வியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருக்குமே அந்த பேரண்ட், அதை தான் சொல்றேனே, பசங்களை உட்கார வச்சு கேட்குறோம், நீங்க 20 வயசுல வந்து நீங்க என்ன சப்ஜெக்ட் தேர்ந்தெடுக்க போறீங்க? ஆம்பளை பசங்களை கேட்குறோம். ஒவ்வொருத்தங்களும் ஒரு சப்ஜெக்ட் சொல்றாங்க, இந்த காலேஜ் நான் படிக்க போறேன், இந்த காலேஜ் நான் படிக்க போறேன். சரிப்பா, அடுத்தது 30 வயசுல என்ன பண்ண போறேன்? 30 வயசுல சூப்பர் ஜாப்ல போய் சேருவேன், எனக்கு பிடிச்ச ஜாப்ல போய் நான் சேர போறேன், இந்த எக்ஸாம் நான் அட்டன் பண்ண போறேன், இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ண போறேன். 40 வயசுல நல்ல கார் வாங்க போறேன், நல்ல வீடு கட்ட போறேன், நல்ல ஹாலிடே டெஸ்டினேஷனுக்கு போயிட்டு வர போறேன். 50 வயசுல சம்பாரிச்சதெல்லாம் என்ஜாய் பண்ண போறேன். பசங்க, இப்போ இருக்க பசங்க சொல்றத நான் சொல்றேன், இதெல்லாம் யாரும் கேட்கறது இல்லை. 60 வயசுல இதுக்கு நடுவுல குடும்பம்னு ஒரு அமைப்பு இருக்கு, திருமணம்ங்கிறது இருக்கு, அப்படிங்கறதே அவங்க வாயிலிருந்து வரல. ஃபேமிலின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, குடும்ப அமைப்புன்னு ஒன்று இருக்கு. அப்போ இன்னைக்கு காலகட்ட கல்யாணம் தேவையில்லைன்ற அளவுக்கு இன்னைக்கு பசங்க பேசுறாங்க. லிவிங் டுகெதர்ல போலாம். இப்போ எங்க நம்ம போயிட்டு இருக்கோம்? இன்னைக்கு நம்ம வருத்தப்படுறோம், இவன் வந்துட்டானே, விஜய் வந்துட்டானே அப்படின்னு. 40% ஓட்டு நம்ம சமுதாயத்துல இருந்து போயிருக்கு. ஆனா யாரு இதை பத்தி அனலைஸ் பண்ணா? யாருமே பண்ணலையே. அப்போ தங்களுடைய உணர்வுகளை அவங்க வெளிப்படுத்தும் போது குயாமையான கத்துறோம். சம்மர் கிளாஸ் 10 நாள் 12 நாள் நடக்கும். வருஷத்துல 365 நாள் 12 நாள் அந்த குழந்தைங்களுடைய அப்படியே பிளேட்டை தலைகீழ மாறிடுமா? இங்க ஸ்கூல்ல என்னாவது ஒரு 300 நாளைக்கு 8 மணி நேரம் டெய்லி அந்த குழந்தை போய் படிச்சுட்டு வருது, டியூஷனுக்கு போகுது. அடுத்தது அவங்கள ஆள்றது எது? சோசியல் மீடியா. அது ஸ்கிரீனிங் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா 10 நாள்ல நமக்கு ரிசல்ட் வரணும். 10 நாள்ல அவன் மறுமை சிந்தனை வந்துடணும், அவன் ஒழுக்கம் ஆயிடணும், அவன் அல்லாஹ் பத்தியே மட்டுமே நினைக்கணும், இஸ்லாம் அப்படியே அவனுக்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிடணும். எப்படி நடக்குங்க? நடக்கவே நடக்காது. இன்னைக்கு நாம் இளைய தலைமுறையை விட்டோம்னா நிச்சயமாக மிகப்பெரிய சாபக்கேடு. அதை இதெல்லாம் பார்க்கும்போது அல்லாஹ் ஆல்ரெடி சபிச்சிட்டாங்க நம்மளை, வேற எதுவுமே இல்லை, சபிச்சிட்டான். அது தெரியாமலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதான் பெரிய விஷயம். அல்லாஹ் நம்மளை சபிச்சதை நமக்கே தெரியாம ஒன்றும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். நல்ல கிளியரா தெரியுது. அந்த பசங்களோட பேசும்போது நல்லா கிளியரா தெரியுது. இதெல்லாம் யாருமே எங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்றதே இல்லை, வீட்டில் இன்ட்ராக்ட் பண்றது இல்லை, அம்மா அப்பா இன்ட்ராக்ட் பண்றது இல்லை, சமுதாயத்தில் இதுக்கான கட்டமைப்பு இல்லை, இதை பத்தி பேசுறது இல்லை. சொல்றாங்க பசங்க, சொல்றாங்க சின்ன பசங்க சொல்றாங்க. ஆகவே நாம் ஆச்சரியப்படுகிறோம், இதை பார்த்து பயமா இருக்கு நமக்கு.
ஏன்னா இந்த சூழல்ல தான் நம்முடைய பசங்களும் வாழ்றாங்க. யாருமே வந்து இன்னைக்கு என் பொண்ணு அப்படின்னு நல்லா இருப்பா, என் பையன் வந்து அந்த மாதிரி, அதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க இன்னைக்கு. அதெல்லாம் சும்மா நம்ம திருப்திக்காக சொல்லிக்கலாம். அது என் பையன் வந்து அந்த மாதிரி இல்லை, என் பொண்ணு அந்த மாதிரி கேரக்டர் இல்லை அப்படின்னு நம்ம திருப்திக்காக சொல்லிக்கலாமே தவிர, உண்மை அவங்களுடைய என்விரான்மெண்ட், அவங்க வாழுகின்ற சூழல் மிக மோசமாக இருக்கிறது. அவங்க கிட்ட இன்னைக்கு எதை சொன்னாலும் கேட்க 13-14 வயசு தாண்டிட்டாலே அவங்க கிட்ட காதுல எதுவுமே போக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு சூழல் இன்றைக்கு மாறி உள்ளது. ஆகவே இந்த மெக்காலே கல்வியுடைய சிஸ்டம் நமக்கு கொடுத்தது இதுதான். அதுக்கு மாற்று மதரசா சிஸ்டம்னு இருந்தது. அல்லாஹ் இது வரைக்கும் நம்மளை காப்பாற்றி வச்சிருக்கான்னா அது ஒரு பெரிய விஷயம். நமக்கு ஒரு கட்டமைப்பை நபிகள் நாயகம் ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஜும்மாவும் மதரசா சிஸ்டம், மதரசா இன்னும் கொஞ்சம் இருக்கு, இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனால் அதை நம்ம எப்படி சீர்படுத்தி அந்த இளைஞர்களை, அந்த பிள்ளைங்களை நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறதான் வந்து கேள்விக்குறி இன்னைக்கு. ஆகவே ஒவ்வொரு முஸ்லீமும் இன்னைக்கு இதுக்கு வந்து தயாராகணும், ஒவ்வொரு குடும்பங்களும் இதற்கு தயாராகணும். ஆனால் இன்னைக்கு மாற்றமாக இருக்குது. எல்லாரும் வந்து எல்லா குடும்பங்களும் யார் பின்னாடி இருக்கு? விஜய் பின்னாடி விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதான் நிலைமை இன்னைக்கு. ஆகவே நாம் தேவையில்லாமல் நம்முடைய பிரச்சனைகளை பார்க்காமல் அடுத்தவருடைய பிரச்சனைகளையோ அல்ல அடுத்தவனை பற்றியோ பார்த்துக்கிட்டே இருந்தா சமுதாயம் சீரழிந்து போவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆகவே அதற்குரிய தகுதிகளை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கு எப்படி பேரண்ட்ஸுடைய மனநிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, மார்க் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மார்க் மட்டும் இருந்தால் போதும், தீன்லாம் வந்து அப்புறமா, மார்க்கத்தை பற்றி அப்புறமா கற்றுக்கலாம், இப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆகவே அதற்கு நாம் காரணமாக இருக்கின்றோம். சிங்கப்பூரில் நடந்த ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு ஒரு வீடியோவோட என்னுடைய உரையை முடிக்கிறேன். நீங்கள் நல்லா அதை உள்வாங்கிக்கிங்க அந்த விஷயத்தை. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து சிங்கப்பூருக்கு போகிறார். சிங்கப்பூருக்கு போன உடனே அங்கே வந்து மழையில் மாட்டிக்கிறாரு. கையில் கொடை இல்லை, எதுவுமே இல்லை, நனைஞ்சிடுறாரு. கொஞ்சம் சேறு வந்து பட்டுருது அவருக்கு, தன்னுடைய ட்ரெஸ்ஸில் காலில் வந்து பட்டுருது. ஆனால் வந்து அவர் ட்ரெயினில் போகணும். ட்ரெயின் ஏறுறாரு டிக்கெட் எடுத்துகிட்டு. பொதுவாக நம்ம இந்தியர்களுடைய தமிழாட்களுடைய பழக்கம் என்ன, எதிரில் சீட்டு இருந்தால் என்ன பண்ணுவோம், எடுத்து காலை வச்சுப்போம் இல்லையா. அப்போ அவர் அங்கே வந்து ட்ரெயின் கொஞ்சம் காலியாக இருக்குது, அவர் இருந்த அந்த கம்பார்ட்மெண்ட்டில் யாரும் இல்லை, காலியாக இருக்குது. ஆனால் ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி இருக்காங்க. இவர் என்ன பண்ணார்னா, அந்த சேரு காலோட என்ன பண்ணிட்டார்னா எதிரில் இருக்கிற சீட்டில் தன்னுடைய காலை எடுத்து வச்சுக்கிட்டு சாஞ்சிட்டார். 45 வயசு மதிப்பு மிக்க ஒரு பெண் வந்து ஓடி வராங்க. ஒரு அம்மா ஓடி வந்துட்டு அவருடைய காலை தன்னுடைய ட்ரெஸ்ஸு மேலே எடுத்து வச்சுக்கிறாங்க. எப்படி ட்ரெஸ்ஸு மேலே எடுத்து வச்சுக்கிறாங்க. இவர் பயந்து எழுஞ்சிக்கிறாரு. ஐயா நீங்கள் படுங்க, நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வரீங்க, நீங்கள் வர்றதுனால தான் எங்கள் நாட்டுக்கே வருமானம். உங்களுக்கு இங்கே என்ன நடைமுறைன்ட்டு தெரியாது, நீங்கள் தெரியாமல் செஞ்சிட்டீங்க. ஆனால் நாங்கள் இங்கேயே இருந்து பழகிறதுனால எங்களால் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதுக்காக நாங்கள் உங்களை தொந்தரவு பண்ணல. நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் எவ்வளோ தூரம் போனோமோ அவ்வளோ தூரம் வரைக்கும் என் மேலேயே கால் வச்சுட்டு வாங்க, நான் வந்து வச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இதெல்லாம் கேமராவில் ரெக்கார்ட் ஆகும். அரசாங்கம் பார்த்து அந்த பெண்ணை கூப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, வாழ்நாள் முழுவதும் ட்ரெயின்லையும் பஸ்லையும் போகிறதுக்கு உனக்கு ஃப்ரீயாக பாஸ் கொடுத்துட்டாங்க. வாழ்நாள் முழுவதும். இவங்க வானத்தில் இருந்தால் இறங்கினாங்க. ஆனால் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் என்ன இருக்கு, இதை கற்றுக் கொடுத்துதா? ஜப்பான்ல இதே மாதிரி ஒரு நிலைமை நடந்தது. ஒருத்தர் வந்து தெரியாத ஒரு ஆள் வந்து அட்ரஸ் கேட்குறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு வீடு வரைக்கும் போய் காமிக்கிறார். வீடு வரைக்கும் போயிட்டா அந்த பயணியை, அந்த புது ஆளை வந்து அந்த டூரிஸ்ட்டை வந்து கொண்டு போய் சேர்க்குறாரு. அந்த அரசாங்கம் என்ன தெரியுமா செஞ்சுது, அவர் வேலைக்காக அப்ளை பண்ண அந்த கம்பெனியில் இந்த ஆளை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுது, இந்த ஆளை நீங்கள் வேலைக்கு எடுங்க, ஏன்னா இவர் இந்த மாதிரியான சேவையை செஞ்சிருக்காரு,
இவர் ஒரு நல்ல மனுஷன். பாருங்க கவர்மெண்ட் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுது. அப்போ இவங்கெல்லாம் யாரு? நம்மள மாதிரி மனுஷங்க தானே. ஆகவே இந்த கல்வி எங்க போச்சு நமக்கு? ஆகவே இறைவனுடைய கல்வியை நாம் விட்டோம். லார்ட் மெக்காலே என்ற கல்வியை நாம் எடுத்தோம். அதனுடைய விளைவுகளை இப்போ பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் வந்து ஜோம்பிகளாக திரியிறாங்க இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ். நம்மளை பார்த்து கிரிஞ்சுன்றாங்க, பூமர்ன்றாங்க இல்லையா? இதான் நிலைமை. ஆகவே அதனை மாற்றுவதற்கான ஒரு இடம்தான் இந்த இடம். அதை பற்றி உங்களை சிந்திச்சு தூண்டுவதற்கும் அதை பற்றி உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்கும் ஒரு இடமாகத்தான் இந்த இடம். இந்த இடத்துல யார்கிட்டையும் கூலி வாங்குறது இல்லை உள்ள வர்றதுக்கு. நல்லா புரிஞ்சுங்க. யார்கிட்டையும் காசு கேட்கறது இல்லை. இதெல்லாம் ஃப்ரீயாக இங்கே நடக்குது. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வெளியே போய் கற்றுக்கணுன்னா நீங்கள் ஒரு ஃபீஸ் கட்டி தான் கற்றுக்கணும். பீப்புள் ஸ்கில் கற்றுக்கணுன்னா நீங்கள் ஃபீஸ் கட்டி கற்றுக்கணும் இல்லையா? டிசிப்ளினை பற்றி பேசணுன்னா அதுக்கு தனியாக நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டி, மோட்டிவேஷனுக்கு தனியாக ஃபீஸ் கட்டி. அந்த இண்டஸ்ட்ரி மட்டுமே கிட்டத்தட்ட 33,000 கோடி. மோட்டிவேஷன் ஸ்பீக் பேசுகிறாங்கல்ல, கோபிநாத் வந்து அவர் பேசுகிறாருன்னா அவர் சும்மா வந்து பேசிட்டு போக மாட்டார் இல்லையா? ஆனால் இவை எல்லாம் இங்கே உங்களுக்கு இலவசமாக கிடைக்கின்றன. ஒரு வீடியோ காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஒரு சின்ன பையன், அவனுக்கு வந்து கண்ணு இல்லை. அந்த கண் இல்லாத பையன்கிட்ட வந்து பேட்டி கேட்குறாங்க. குரானை மனப்பாடம் செய்த அந்த சின்ன பையன்கிட்ட கேட்குறாங்க, ஒருவேளை உங்களுக்கு கண்ணு கொடுக்கப்பட்டா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் என்னைக்குமே இறைவனிடம் எனக்கு கண்ணு ஒளியை கொடுன்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை பண்ணதே இல்லை. காரணம், இந்த கண் எனக்கு திரும்ப வந்துச்சுன்னா அதன் மூலமாக எனக்கு மறுமையில் தண்டனை கிடைச்சிருமோன்னு சொல்லிட்டு நான் பயப்படுறேன். எனக்கு கண்ணு ஒளியே வேண்டான்றான். யோசிச்சு பாருங்க. இன்னொரு கிராமம், அது சின்ன கிராமம் ஆப்பிரிக்கால, எல்லாருமே குருடர்கள். அங்க ஒருத்தர் கூட குருடர் இல்லாம எல்லாருமே குருடர்கள். ஆனா எல்லாருமே குரானை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாருமே குரானை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்காங்க. அவர்கள் இடத்துல கேட்கிற கண்டென்ட்மெண்ட் என்றால் என்ன நீங்க நினைக்கிறீங்க? கண்டென்ட்மெண்ட்னா என்னன்னு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க சொல்லுங்களேன். கூகுள்லயாவது போட்டு சொல்லுங்கப்பா. திருப்தி, மனநிறைவு. அப்போ ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க, திருப்தி கண் இல்லாத ஆள்கிட்ட கேட்குறாங்க, திருப்தின்னா என்ன நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் அதுக்கு பதில் சொல்றாரு, உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களுக்கும் தலைமை போன்றது திருப்திங்கிறது. யாருக்கு அல்லாஹ் அந்த திருப்தியை நாடுகிறானோ அல்லது அருளுகிறானோ அவர்கள் 1000 பணக்காரர்களை விட மேலானவர்கள் சொல்றாரு. கண்ணு தெரியாதவர் சொல்றாருங்க, எல்லாம் பணம் சேர்த்ததை விடவும் அது சிறந்தது. ஏனெனில் உண்மையான மகிழ்ச்சியின் திறவுகோல் மனநிறைவு, திருப்தி தான். இந்த ஆள் சொல்றாரு. இந்த உலகத்தின் ஆசைகள் முழுமையாக அடைய முடியாது, எண்ணிவிடவும் முடியாது. ஒருவன் கார் வாங்கினால் இன்னொரு காரை விரும்புவான். பணம் கிடைத்தால் இன்னும் அதிகமாக பணம் வேண்டும் என்று நினைப்பான். ஆனால் ஒருவனுக்கு மனநிறைவு, திருப்தி இருந்தால் இந்த அனைத்தையும் விட அது அவனுக்கு மிகச்சிறந்த செல்வமாக இருக்கும்னு சொல்றாரு. கேளுங்க. அந்த ஊர் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு வசதியும் இல்லை. ஆனா அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். அடுத்தது இன்னொருத்தர் கிட்ட கேட்கிற, உங்க குருட்டுத்தன்மையுடன் நீங்கள் திருப்தியாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இறைவன் அல்லாஹ் எனக்காக விதித்ததிலே நான் திருப்தியாக இருக்கிறேன். அதற்காக நான் அவனை புகழ்கிறேன். ஏனெனில் அவர் என் பார்வையை எடுத்த போது அதற்கு பதிலாக எனக்கு பல அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறார். மகிழ்ச்சி அடைய எனக்கு இன்னொரு காரணத்தை, இன்னொரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். எனக்கு கண்ணும் கிடைச்சதுன்னா ஒருவேளை நான் அன்பு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகத்தை பார்க்க விரும்புகிறேன். இன்னும் நபிகள் நாயகம் சொன்னார்கள்,
யாரிடமிருந்து அவனுடைய இரு அன்புக்குரியவைகள் எடுத்து கொள்ளப்படுகிறதோ அவனுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொன்னார்கள். அந்த இரு அன்புக்குரியது என்னுடைய 2 கண்கள் தான் என்று அந்த கண்ணு தெரியாதவர் சொல்றாருன்னா பாருங்க. பாருங்க, அவங்களுடைய முகத்துல அவ்வளவு கவலை இல்லாம சிரிக்கிறாங்க. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த மெக்காலே கல்விக்கும் இஸ்லாமிய கல்விக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்தவர்களாக நாம் இன்றைக்கு வாழக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இதிலிருந்து விடுபடுவதற்கு, இந்த கல்வியிலிருந்து விடுபடுவதற்கு அல்லது பிரித்தறியக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் எங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் இறைவன் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய குடும்பங்கள் அமைதியாக இருக்கும். இல்லைன்னா நாசமாக போயிடுவோங்க, எல்லாருமே நாசமாக போதான் போகிறோம். ஆகவே அதற்கு மிகச்சிறந்த கல்வி இறைவன் கொடுத்த இந்த திருக்குரானுங்கிற கல்வி தான். இதை நீங்கள் படிச்சிங்கன்னா, ஒரு திறந்த மனதோடு படிச்சிங்கன்னா எப்படி நீங்கள் வாழணும் இந்த உலகத்தில் அப்படிங்கிறத தெளிவாக இதில் இருக்குது. வேறு எந்த புக்கையும் விட நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ புக்கு படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த புக்கை நீங்கள் ஒரு முறையேனும் திறந்த மனதோட, எந்த ஒரு மைண்டில் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நீங்கள் படித்து பாருங்கள். அவ்வளோ மனநிறைவு, அவ்வளோ அமைதி, அவ்வளோ உள்ளம் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கறத நீங்கள் அனுபவிப்பீங்க. இதை படிக்கும்போது காசோ பணமோ கொட்டுமானா அப்படி நாங்கள் சொல்லலை. இவங்க சொன்ன மாதிரி திருப்தி தான் ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியம். அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வீங்க. உங்கள் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுடைய மைண்டும் ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த திருக்குரான் உங்களுடைய தாய்மொழியிலே வேண்டும்னா முஸ்லீம் அல்லாதவர்களுக்காக மட்டும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நீங்கள் நேரில் வாங்கிக்கலாம். இல்லை வர முடியாதவர்கள் சொன்ன அட்ரஸில் நாங்கள் கொரியர் பண்ணி விடுவோம். ஆகவே இது ஒரு நல்ல தளம். ஆகவே இந்த குரானை நீங்கள் மனம் திறந்து படிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.